இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி விலகிவிட்டதாக ஆம் ஆத்மி தலைவர் சொல்றார். அவர் சொன்னதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, அவர் இந்தியா கூட்டணியில் இருந்த பொழுது காங்கிரஸை ஆதரித்து இருந்த அந்த சூழலை மக்கள் விரும்பல. 2011 அவர் டெல்லியில மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்திய போது காங்கிரஸையும் பாஜகவுடைய ஊழலை பத்தி தான் பேசினார். இந்த இரண்டும் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்த கட்சிகள் என்று பேசினார். அதற்கு மாற்றாக ஆம் ஆத்மின்னு சொன்னார். அதுக்கப்புறம் டெல்லியில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக 3 முறை அவர் முதல்வராக. அப்ப அந்த இடத்துல அவர் மீண்டும் காங்கிரஸோடு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டாருங்கிற அந்த பேச்சு மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு. சொல்ல போனா அவர் மேல இந்த மதுபான கொள்கை ஊழல் அதை பத்திய பேச்சு, அவர் கைது எல்லாம் மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு. இப்ப இது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஹரியானா என்பது அவருடைய சொந்த ஊரு. சொல்ல போனா கெஜ்ரிவாலுடைய சொந்த மாநிலம் ஹரியானா. அங்கேயே அவருக்கு எதுவுமே ஒரு வெற்றியோட பெற முடியல. ஆனால் பஞ்சாப்ல பெரிய வெற்றி பெற்றிருந்தாங்க, டெல்லியில தோல்வி அடைஞ்சாங்க. அப்ப இது அவர்களை என்ன யோசிக்க வச்சுச்சுன்னா, பாஜகவையும் காங்கிரஸையும் முழுமையாக எதிர்த்தால் மட்டும்தான் ஆம் ஆத்மியுடைய கொள்கை சரியானதா இருக்கும்னு மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கெஜ்ரிவாலுக்கு ஏற்படுத்தியதன் காரணமாக தான் நீங்க புரிஞ்சுக்கிறார். ஆனா ஒரு விஷயம் அவர் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. நாங்கள் இந்தியா கூட்டணியை விட்டு விலகினாலும் கூட பாராளுமன்றத்தில் பாஜகவை எதிர்க்கின்ற இடத்திற்கு வரும்போது ஒன்று சேர்ந்து கொள்வோம் சொல்லியிருக்கார்.